வணக்கம். இன்றைக்கி ஜானூஸ் கிச்சனில் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் எக் நூடுல்ஸ் செய்யலாம். நான் அதுக்காக கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த முட்டையை இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக ஸ்க்ராம்பிள் பண்ணிக்கலாம். ரொம்ப வேக வச்சிட வேண்டாம். இப்போ இது கூட ஒரு கைப்பிடி நிறையா பொடியாக நறுக்கின வெங்காயம், குடமிளகாய், கேரட்டு, கோஸு, பீன்ஸு இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை வதக்கிக்கலாம். வதக்கும் போதே பாதி வெந்துடும். இப்போ இது கூட கலருக்காக காஷ்மீரி மிளகாய் தூளும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளும் காரத்துக்காக மிளகுத்தூள் மட்டும்தான் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட மேகி நூடுல்ஸில் வர்ற அந்த மசாலா பாக்கெட்டையும் பிரித்து சேர்த்துக்கிறேன். 2 பேக்கெட் மேகி மசாலா சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி கலந்த பிறகு மேகி நூடுல்ஸு 2 பேக்கெட்டு நான் வேக வச்சு வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். கலக்கும் போது கொஞ்சம் ஜென்டலாக கலந்து விடலாம். உதிரி உதிரியாக வர மாதிரி கொஞ்சம் ஜென்டலாக கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். இதை இப்போ நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதாங்க, எக் நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. நான் மேகி நூடுல்ஸில் தான் செஞ்சுருக்கேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வீட்டிலையே செஞ்சு கொடுக்கலாம். நான் இதில் டொமேட்டோ கெச்சப்போ இல்லை சோயா சாஸோ எதுவுமே சேர்க்கல. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் இந்த எக் நூடுல்ஸ் செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் டைமில் பசங்கள்லாம் ஸ்கூல் விட்டு வந்தால் டீ காஃபியோடு சேர்த்து ஒரு ஸ்நாக் ஐட்டமாக இந்த மேகி நூடுல்ஸை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம இதில் காய்கறி சேர்த்துருக்கோம், முட்டை சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த மேகி நூடுல்ஸை செய்யும் பொழுது முதல்ல அந்த மேகி நூடுல்ஸை வேக வைக்கிறோம் இல்லைங்களா, அப்போ வந்து ஒரு 2-3 சிட்டிக்கு உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஏற்கனவே அதில் கொடுத்துருக்க மசாலா பாக்கெட்டில் உப்பு இருந்தாலும் நம்ம இதில் காய்கறி போட்டிருக்கோம், முட்டை சேர்த்துருக்கோம். ஸோ அதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு 2-3 சிட்டிக்கு நூடுல்ஸை வேக வைக்கும் பொழுது உப்பு சேர்த்துக்கிட்டா டேஸ்ட்டு நல்லா பேலன்ஸ் ஆகிடும். பார்க்குறதுக்கே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்டில் சேர்க்குற அந்த சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப்லாம் சேர்க்கலைன்னா கூட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கடைகளில் வாங்கி கொடுக்கறதுக்கு பற்றி இந்த மாதிரி நம்ம வீட்டிலையே பசங்களுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.